ஒரு கூலி தொழிலாளி அந்த ஹோட்டலுக்கு சாப்பிட வந்தான். அவனுக்கு 30 வயசு தான் இருக்கும். அந்த ஹோட்டல் முதலாளி அவன்கிட்ட பேச்சு கொடுத்தாரு. அவன் தன்னோட குடும்பத்தை பத்தி சொன்னான். அவனுக்கு வயசான அம்மா, மனைவி, 2 பையங்க இருக்காங்க. அவங்களையும் பட்டணத்துக்கு அழைச்சிட்டு வர அவன் விரும்புறான். ஆனா நல்லா வேலை செஞ்சு கிடைச்ச சம்பளத்தை சேமிச்சு வைக்கணும். அப்புறம் குடும்பத்தார கூட்டிட்டு வரணும். 2 பிள்ளைங்களையும் நல்லா படிக்க வைக்கணும். அதுதான் அவன் ஆசைன்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. தினமும் ஒரு நேரம் மட்டுமே சாப்பிட்றதா அவன் முடிவு பண்ணி இருக்கிறதையும் அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. அவன் அவர்கிட்ட 10 ரூபாயை கொடுத்து சாப்பாடு கேட்டான். அவர் அவனுக்கு ஒரு பொட்டலம் கொடுத்தாரு. தினமும் அவன் வரும்போது அவன்கிட்ட கனிவா பேசுவாரு. அவன் கொடுக்கற 10 ரூபாய்க்கு சாப்பாட்டு பொட்டலம் கொடுப்பாரு. பல வருஷம் கடந்துச்சு. ஒரு நாள் அந்த கூலி தொழிலாளி சந்தோஷமா வந்தான். ஓரளவு பணம் சேர்த்துட்டதாகவும் தன்னுடைய குடும்பத்தை பட்டணத்துக்கு கூட்டிட்டு வர போவதாகவும் அவர்கிட்ட சொன்னான். தன்னோட சந்தோஷத்தை கொண்டாட அன்னைக்கு தனக்கு 100 ரூபாய்க்கு சாப்பாடு கொடுக்க சொன்னான். பொட்டலத்தை வாங்கிட்டு சந்தோஷமா வீட்டுக்கு போய் பிரிச்சு பார்த்தான். அவன் என்னைக்கும் சாப்பிடுற சாப்பாடு தான் இருந்துச்சு. ஹோட்டல் உரிமையாளர் மேல அவனுக்கு கோபமா வந்துச்சு. இப்படி ஏமாத்திட்டாரே. உடனே ஹோட்டலுக்கு போனான். அவர் அங்க இல்ல. அங்க இருந்த பணியாள் கிட்ட 100 ரூபாய் சாப்பாட்டுக்கு பதிலா 10 ரூபாய் சாப்பாட்டை உங்க முதலாளி என்கிட்ட கொடுத்துட்டாருன்னு சொன்னான். அந்த சாப்பாட்டை பார்த்த பணியாள், ஐயா, இந்த சாப்பாட்டோட விலை 100 ரூபாய் தான். இது எங்க கடையோட ஸ்பெஷல் சாப்பாடுன்னு சொன்னான். தனக்கு மிக விசேஷமான சாப்பாட்டை தினமும் கொடுத்த ஹோட்டல் முதலாளிய நாம எவ்வளவு தப்பா நினைச்சிட்டோம்னு நினைச்சு அந்த கூலி தொழிலாளி வெட்கி தலை குனிஞ்சான். நாமும் இவன மாதிரி தாங்க இருக்கிறோம். கடவுள் நமக்கு எப்பவுமே பெஸ்ட தான் கொடுக்கறாரு. ஒவ்வொரு நாளும் எத்தனை நல்ல விஷயங்கள். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனா தினமும் அவர்கிட்ட போய் அது இல்ல இது இல்லன்னு புலம்புறோம். இது எவ்வளவு தப்பு. இனிமேலாவது நன்றியோட இருப்போம்.